சமாதிகள் இருக்குது. இங்கே தான் வந்து வீரப்பனே போஸ்ட் வச்சுருக்காங்க. போடவா? ஓகே. அதான் வீரப்பன் ஐயா சார்ந்த ஊர் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஊர்லேருந்துமே வர்றாங்க. பெண்களுக்கும் சரி, நம்மளே வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த போதைப் பொருளை வந்து முக்கியமாக வந்து தடை பண்ணணும். அவர் பிறந்த ஊரான கோபிநாத்தம் போகிறவங்க செங்கப்பாடிக்கு. இந்த வீரப்பன் அவர் வீடு எந்த பக்கம் போகணும்? எந்த வீரப்பன்? ஃபைனலாக வீரப்பன் வந்து இந்த வீட்டில் தான். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஸோ இன்றைக்கி என்ன விளாக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க தெரியும், நம்ம வந்து நிறைய காடுகளுக்குள்ளே வந்து பயணம் பண்ணியிருக்கோம். அதாவது காடுகளுக்குள்ளே அப்படின்னா சும்மா ஒரு நாள் 2 நாள் போவோம், திரும்ப வந்துடுவோம். அதுவும் இல்லாமல் நடு காடுகளுக்குள்ளே பயணம் பண்ணால் நம்மளால முடியாது, யாருனாலையுமே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வந்து ஒரு நடு காட்டுக்குள்ளேயே வந்து வாழ்ந்த ஒரு மனுஷனை வந்து பற்றின ஒரு வீடியோ இந்த வீடியோவில் வரப்போகுது. அதாவது 3 ஸ்டேட்டு, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இந்த 3 ஸ்டேட்டுகளுக்கும் சிம்ம சுப்பரமாக இருந்தார். இப்போவே தெரிஞ்சிருக்கு நான் யாரை பற்றி பேச போகிறேன் என்ன ஏதுன்னு. ஆமாங்க, வீரப்பன் ஐயாவோட சமாதியை தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி அவரோட பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்து வரலாம். என்னென்னா வந்து இந்த டாபிக் நான் வந்து ஏன் எடுத்தேன் அப்படின்னா, நான் நிறைய காடுகளுக்குள்ளே பயணம் பண்ணும்போது அங்கே மீட் பண்ணுற மக்களை பற்றி அவங்கள்ட்ட பேசும்போது வந்து இந்த இடத்துல வீரப்பன் வாழ்ந்தார், அங்கே போனார், இங்கே போனார்னு அவரை பற்றி நிறைய சொல்லுவாங்க. சரி, எனக்கு அவரை பற்றி பார்க்க இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால சரி அவரோட சமாதியை போய் பார்த்துட்டு வரலாம், அவர் பிறந்த ஊரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து அந்த வீடியோ எடுக்க போகிறோம். என்னென்னா அவரோட இறப்பில் வந்து நிறைய மர்மங்கள், இன்றைக்கி 2026 இன்னைக்கு வரைக்கும் இறப்பில் வந்து நிறைய மர்மங்கள் இருக்குது. அது இன்னும் தீர்க்கப்படாத மர்மங்களாகவே இருக்குது. அதை பற்றி முடிஞ்சால் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றளவுமே இளைஞர்கள் மத்தியில் அவரை பற்றி பேசினா வந்து ஒரு கூஸ்பம்ஸ் வருதுங்க. நானும் அவரால் ஈர்க்கப்பட்டு தான் வந்து நானும் என் பையன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்து மொத்தமாக இன்றைக்கி வந்து அவரோட சமாதியை வந்து விசிட் பண்ண போகிறோம். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க இன்றைக்கி வீரப்பன் ஐயாவோட இறந்த இடம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஊர் ரெண்டையுமே வந்து விசிட் பண்ணுவோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. அதாவது பழனி டு மேட்டூர் டேம் வந்து ரூட் போட்டிருக்கோம். வீரப்பன் ஐயா சமாதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக மேட்டூர் டேமோட பின்னாடி, அதாவது மூலக்காடுன்னு ஒரு ஏரியா இருக்கும், அங்கே தான் வந்து அவரோட சமாதி வந்து இருக்குது. நீங்கள் கரெக்டாக கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே கரெக்டாக ஒரு சமாதி வரைக்கும் போயிடும். 27 வருஷத்துக்கு மேலே வந்து தமிழகத்தையும் சரி, கர்நாடகாவும் சரி, கேரளாவும் சரி பதற வைத்த ஒரு மனிதர் அப்படின்னா வந்து நம்ம ஐயா வீரப்பன் தான். காடு முழுவதும் தனது கோட்டையாக மாற்றிய மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். பல 100 காவலர்களும் சரி, வனத்துறையும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர். அவர் பேரில் நிறைய கேஸ் இருக்குது. சந்தன கடத்தினார், யானையை கடத்தினார், வெட்டினார், நிறைய கொலை வழக்குகள் இருந்தாலும் இன்றளவுமே அந்த ஊர் மக்கள் அவரை வந்து தெய்வமாக, அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ எங்களை மாதிரி இளைஞர்களுமே அவர் மேலே உள்ள நிறைய பற்றுனால அவர் சாமியாக கும்பிட்டுட்ருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம அவரோட சமாதியவே விசிட் பண்ண போகிறோம். வாங்க நேரடியாக அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ அந்த மூலக்காடு ஊருக்கு வந்தாச்சு. ஊரில் வந்து ரைட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒத்தையடி ரோடு வரும். நீங்கள் வந்து கூகுள் மேப்லேயே வந்து வீரப்பன் சமாதின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் காமிக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த மேட்டூர் டேம், காவிரி ரிவருக்கு பார்த்திங்களா, அதோட பேக் வாட்டரில் அமைஞ்சிருக்கு. லோக்கல் பீப்புள்ஸ்கிட்ட கேட்டோம், கார் வந்து அங்கேயே போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தெரியுது பாருங்கள், டேம் தெரியுது பாருங்கள். ஸோ மேப் காமிங்க எந்த பக்கம் இருக்குன்னு. இந்த மண் ரோட்டில் தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். சிவா வீரன் வீரன் வீரப்பன் தானா? ஓ, நீ கார் வந்ததுக்கான அர்த்தம் தெரிய போகுது. இந்த மாதிரி ஒரு மண் ரோடு வருது, இதுக்குள்ளே தான் போகணும். என்னென்னா இது வந்து ஒரு சுடுகாடுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிறைய சமாதிகள் இருக்குது. இங்கே தான் வந்து வீரப்பனே போஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒருத்தரை வந்து நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். இங்கே இருக்கார் லெஃப்ட் சைடில் பின்னாடி பாசுவா. இது வச்சுருக்காங்களா? இதா இதுதான், இங்கே தான் இதா வீரம் விதைக்கப்பட்டுள்ளது. எப்போவுமே இங்கே வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல வரும்போது ஒரு மாதிரி உடம்பு சிலுக்குது, தெரியுதா? நம்ம வந்து அவர், அதாவது வீரப்பன் ஐயாவோட அந்த சமாதி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே. எனக்கு பின்னாடியே வந்து ஒரு கார் வந்திருக்கு. இங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம் என்ன ஏதுன்னு. ஐயா வணக்கம்.
நல்லா இருக்கீங்களா? தம்பி அந்த மாலை எடுத்துகிட்டு வா தம்பி. ஆமாம், ஐயாவை பார்க்கறதுக்கு நாங்கள் மாலை எடுத்துகிட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். ம், பழனியிலேருந்து வந்திருக்கோம். பழனியிலேருந்து வந்திருக்கோம். ம், நீங்கள் தான் இங்கே சுத்தம் பண்ணிக்கிட்டு சரிங்க. போட்டு எண்ணெய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அப்படிங்களா? ம், விட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரிங்க. ம், வா மகிழன், செப்பல் கழட்டிட்டு வாங்க மகிழன். வா மயிலன் வா. எதில் போடுறதுங்க? போடவா? ஓகே. ம், தம்பி வா. மயிலன் வா. ம், சாமி கும்பிடுங்க. வாங்க மேடம். ம், சாமி கும்பிடுங்க. ம், இப்படி போட்டுக்கா, கழட்டுற மாதிரி. ம், நீங்கள் எந்த ஊரே தானேங்க? மேலே இங்கே எந்த ஊருங்க இது? இங்கே தானா? இப்போ இவர் ஐயா பிறந்த ஊர் வந்து கோபிநாத்தனா? செங்கப்பாடி. கோபிநாத்தம் செங்கப்பாடி எல்லாம் ஒன்று தானா? ம், வீடு இப்போ இருக்குங்களா? இல்லை, அந்த சின்ன வீடு மாதிரி இருக்கு அதுவா? எல்லாமே இருக்குது. ஆ, வீடு காடு எல்லாம். ஆ, அதான் குத்தகைக்கு விட்டு வந்துட்டாங்க. குத்தகை விட்டுருக்காங்க. ம், நீ கூட ஆகாமல் யாரும் இருந்தாங்க. ம், ம். என்னப்பா? ஆமாம், தாத்தா சாமிக்கிட்ட போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து அதாவது வீரப்பன் ஐயா அவங்க வந்து இந்த இடத்துல தான் வந்து புதைச்சி வச்சுருக்காங்க. அவரோட சமாதி இங்கே தான் இருக்குது. நம்ம வந்து இதை பார்த்துக்கிற ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து பேசுவோம். ஐயா வாங்க, வணக்கம். இல்லை, இப்போ மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்துட்டு போகிறாங்க, அது தெரியும். ஆனால் அவங்க நம்மளுக்கு தெரியாது. அவர் அங்கேருந்து இல்லை, எதனால் இங்கே வந்து இவரை வேண்டிட்டு போகிறாங்க? என்ன இது வேண்டுதல் நடக்குமா இல்லை என்ன எதுக்காக வராங்க தெரியல. நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக இங்கே இது பார்த்துக்கிறீங்க? இப்போ 2 வருஷமாக இருக்கணும். 2 வருஷமாக இருக்கீங்க. அதுக்கு முன்னாடிங்க? அதுக்கு முன்னாடி வேறு ஆளுங்க இருந்தாங்க. வேறு ஆளுங்க இருந்தாங்க. சரிங்க. இது இங்கே வேறு எந்தெந்த நாளில் விசேஷங்க? இங்கே விசேஷம் வந்து நினைவு நாள். நினைவு நாள் என்னைக்கு? அக்டோபர் 18. ஆ, அன்னைக்கு அவர் நினைவு நாளுக்கு பந்தல் போட்டு உள்ள சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படிங்களா? ஜனங்கள்லாம் வர மாலை எடுத்து வருவாங்க. ஆ, மாலையே கும்பிட்டு. சொல்லுங்கள். ம், சொல்லுங்க. அக்டோபர் 18 அன்னைக்கு சாப்பாடு போடுவாங்க இங்கே. சாப்பாடு போடுவாங்க. இங்கே வா தம்பி, இப்படி வந்து. ம், சாப்பாடு போடுவாங்க. ம், எல்லா வாரத்தினாலும் மாலை எடுத்து வருவாங்க. எல்லா ஊர்லேருந்துமே மக்கள் வருவாங்க. ஊர்லேருந்து வந்துடுவாங்க. அப்படிங்களா? அதாவது வீரப்பன் ஐயா எல்லாம் பேட்டி எடுத்து போவாங்க. அதான் வீரப்பன் ஐயா சார்ந்த ஊர் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஊர்லேருந்துமே வர்றாங்க. எல்லா ஊர்லேயும் வருவாங்க. எத்தனை பேருங்க வருவாங்க? அதெல்லாம் ஒரு 1000 கணக்கு மேலே வருவாங்க. அவ்வளோ வருவாங்க அண்ணா. ம், ஐயாவோட நினைவு நாளுக்கு இங்கே வந்து விசேஷமாக இருக்குங்கிறீங்க. ம், விசேஷம். ம், இப்போ இங்கே ஒரு 4 சமாதி இருக்குங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். யார் யார் என்னென்ன? 4 சமாதினா இது அண்ணன் பையன் வைக்கல. எதுங்க இது? இது ஆ, அது நம்ம மாலை போடுறது ஐயா. ஆ, அதான் நடுவுறது அண்ணன். ஆ, அந்த கடைசி அண்ணனோட ஒய்ஃபு. அண்ணனோட ஒய்ஃப். இப்போ இவங்க 4 பேர்த்தையும் கொண்டு வந்து இங்கே ஏன் போச்சிருக்காங்க? அண்ணன் மாமன் வீட்டுக்காடுங்க. யாரோட அண்ணன் மாமா வீட்டுக்காடு? வீரப்பனோட அண்ணன். இந்த பையனுக்கு பாட்டன் வீட்டுக்காடு. இந்த பையனுக்கு பாட்டனோட பாட்டன் வீட்டுக்காடு. அதனால கூட பையனை தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க. ஃபஸ்ட்டு அதாவது வீரப்பன் ஐயாவுக்கு முன்னாடி இந்த சமாதி தான் இருந்துச்சு. ஆமாம், இதுதான் இருந்துச்சு. அப்போ ஆமாம், இந்த சமாதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வீரப்பன் வந்திருக்காப்புல. சரி சரி, ஓகே ஓகே. அண்ணன் ஜெயிலே இறந்து போய் கொண்டாது. இது வந்து இவரோட அண்ணனா? 3வது சமாதி அதுங்க அண்ணன் ஒய்ஃப். ஐயா அந்த சமாதியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஐயாட்ட நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டேன். என்னென்னா வந்து ஏன் இன்னும் மண்டபம் கட்டாமல் இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து ஐயாவை வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கேள்விகள் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னது வந்து எனக்கு மைக்கு வந்து நான் சரியாக கனெக்ட் ஆகலை, அதனால் அது பார்க்கல, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து மண்டபம் ஏன் கட்டலை, அதாவது நினைவு இது ஏன் கட்டலை அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கவர்மெண்ட்னால் வந்து இவர் வந்து ஒரு தீவிரவாதி, இவர் வந்து ஒரு கொலைகாரன் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து ஒரு மண்டபம் கட்டக்கூடாது
அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி இதை தடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னுமே வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஊர் மக்கள் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி அமாவாசை, அதுக்கப்புறம் ஐயாவோட நினைவு நாள், அதில் வந்து கண்டிப்பாக நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அதனால் இங்கே இந்த கழிப்பறை வசதி, அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல ஒரு நினைவு மண்டபம் அது மாதிரி கட்டணும்னு நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஒரு இடத்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த கிராஸ் வளர்ந்துருக்கு பார்த்துருங்க. அங்கே வந்து எப்போவுமே வந்து வீரப்பன் ஐயா இருக்கிறப்ப அந்த இடத்துல எப்போவுமே வந்து தண்ணி குறையாமல் நிற்குமா. அதாவது அது மேட்டூர் டேமு, காவிரி ஆறு வர்ற டேமுங்க. இப்போ வந்து கர்நாடகா தண்ணி பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, இது வந்து அப்போ வீரப்பன் ஐயா இருக்கும்போது காலத்துலேருந்தே போயிட்டுருக்கு. ஆனால் வந்து அவர் வந்து சொன்னால் கர்நாடக கவர்மெண்ட் வந்து தண்ணி திறந்து விடுவாங்க. ஆனால் இப்போ அவர் இல்லாததுனால வந்து இவ்வளோ தூரம் நடக்குது. இது வரைக்கும் இவ்வளோ தண்ணி பற்றாக்குறையாக வந்து இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஐயா சொன்னார். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த குடி தண்ணியே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இவங்க 4 பேத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். இவங்க 4 பேருமே வந்து அவரோட அதாவது 3 பேருமே வந்து அவரோட சொந்தக்காரங்க. அண்ணன் ஒய்ஃபு, அண்ணனோட மகன். அதுக்கப்புறம் இந்த காடு வந்து இவங்களோடது. அவங்க அண்ணனோட ஆசைப்படி வந்து வீரப்பன் ஐயாவை வந்து இங்கே வந்து புதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க. ஏன்னா வீரப்பன் ஐயா வந்து பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கர்நாடகாவில் இருக்குது. செங்கம்பாடின்னு சொல்லிட்டு, கோபிநாத்தன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து செங்கம்பாடின்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே வந்து எரிக்கிற வழக்கமாக, அதுவும் இல்லாமல் அங்கே எரித்தாலும் நம்ம மண்டபம் கட்டினாலும் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து பார்க்க விட மாட்டாங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து புதைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட அண்ணனோட ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயாவை பற்றி ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம கேள்விப்படப்பட வந்து அவர் ஸ்டோரியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவரோட வாழ்க்கை முறையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இவரோட இந்த சமாதியிலேருந்து கொஞ்சம் மண் எடுத்து என் பையனுக்கு பூசி விடணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா ஒரு ஒரு இவ்வளோ கட்ஸ் உள்ள ஒரு மனுஷனோட ஒரு இடத்துலேருந்து ஒரு பூசணும்னா சின்ன குழந்தைங்களுக்கு அது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அது ரொம்ப தைரியமாக வளருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் பூசிக்கிட்டேன். ஐயா கிட்ட அடுத்து நான் என்ன கேட்டேன் அப்படின்னா வந்து, ஐயாவோட இறப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக வந்து அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லி நான் ஐயா கிட்ட சொன்னேன். எப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோரில் வந்து விஷம் கலந்து கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து ஆம்புலன்ஸில் வந்து போகும்போது சுட்டு கொன்னாங்க. இன்னொன்று வந்து இந்த குண்டு எறிதல் பயிற்சியின் போது குண்டை வெடிக்க வச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி 3 விதமாக. இது எல்லாமே நான் ஆன்லைனில் பார்த்து படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஐயாட்ட வந்து கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மோரில் தான் வச்சு விஷம் வச்சு கொன்னாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து அதை மூடி மறைக்கிறாங்க. எப்படின்னா, அவர் 18ஆம் தேதி இறந்துட்டார். அவர் இறந்த பாடியை தான் வந்து ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு போனாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு டிரைவரும் கூட வந்தவங்களும் இறங்கி ஓடிட்டாங்க. இவங்க வந்து ஆஃபனன்ட்டு வந்து அதாவது வீரப்பன் 3 பேர் கூட இருந்திருக்காங்க. மொத்தம் 4 பேர். யாருமே வந்து சுடலை. இவங்க மட்டும் தான் சுட்டிருக்காங்க. அங்கே வந்து அந்த ரத்தம் எதுவுமே ஆம்புலன்ஸில் எதுவுமே இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தனை குண்டுகள் பாய்ஞ்சுமே வீரப்பன் ஐயாவுக்கு வந்து நெத்தியில் மட்டும்தான் வந்து ஒரு காயம் இருந்துச்சு தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. இத்தனை குண்டு பாய்ஞ்சிருந்துச்சுன்னா அவர் வந்து முகமே செதஞ்சிருக்கும், உடம்பு பூரா குண்டாக இருந்திருக்கும். ஏன்னா 100 200 போலீஸ்கிட்ட ரவுண்டு கட்டி சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து சாப்பாட்டில் மோரில் வந்து விஷம் கலந்து முன்னாடியே கொன்னுட்டாங்க. கவர்மெண்ட் வந்து அதை வந்து மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க பிடிச்ச மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஆம்புலன்ஸ் நாடகத்தை நடத்துனாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அவர் சொன்னதாக தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. நான் நியூஸில் வந்து பார்த்த வரைக்கும் அந்த ஸ்கூலுக்கிட்ட வந்து ஆம்புலன்ஸை நிப்பாட்டிட்டு போய் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே, வரலாறு வந்து என்னமோ, அது உண்மைகள் வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரியாக தான் வெளியில் வரும். ஒரு மாதிரியாக மறைச்சி தான் வச்சுருப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அவர் எப்படி இறந்துருந்தாலும் அவர் வந்து இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து தெய்வமாக வந்து பார்க்குறாங்க. நாங்கள் போன அன்றைக்குமே நான் ஃபஸ்ட்டாக போயிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆம்புலன்ஸில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பேர் பைக்கில் வந்தாங்க. மறுபடியும் இன்னொரு லாரி டிரைவர் இன்னொரு 2 3 பேர் வந்தாங்க. நான் அவங்க எல்லாத்துட்டையுமே கேட்டேன், எதுக்காக வந்திருக்கீங்க, எத்தனை தடவை வந்திருக்கீங்கன்னு. இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு, எனக்கு ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசை, நான் வந்து மேட்டூர் வந்தால் கண்டிப்பாக வரணும்னு ஆசைப்பட்டேன்,
அதுக்காக வந்தேன்னு சொன்னாங்க. எந்த ஊருன்னு கேட்டால் ஒரு திருநெல்வேலியிலேருந்து இந்த பக்கமாக போகும்போது இங்கே வந்து பார்த்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சுற்று வட்டாரத்தில் நான் விசாரித்த வரைக்குமே அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தெய்வமாகவோ ஒரு காவல் தெய்வமாக மேக்ஸிமம் வந்து நினைக்கிறாங்க. அவர் மேலே நிறைய குற்றங்கள் இருக்குது. அவர் கொலை செஞ்சார், இந்த ஸ்ரீனிவாசன் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரோட தலையெல்லாம் வெட்டினார் அப்படின்லாம் வந்து இருக்குது. ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் வந்து சந்தனம் கடத்தினார், வந்து யானை கடத்தினார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து மட்டும்தான் அவர் வந்து ஒரு கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்களே தவிர, இந்த ஊர் மக்கள் நான் கேட்ட வரைக்குமே வந்து எல்லாருமே வந்து அவர் ரொம்ப நல்லவர், அவர் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் ரொம்ப சொத்துலாம் சேர்த்தல, அவர் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் யார் எவ்வளோ கேட்டாலும் அதை அப்படியே கொடுப்பாரு, ஒரு நோய் நொடி ஒரு உடம்பு சரியில்லை உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவார், அவர் நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, ஐயாட்ட வந்து அவரோட சொந்த ஊர் எங்கே இருக்குது, எப்படி போகணும், என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ஐயா சொன்னார், இங்கேருந்து நீங்கள் நேராக கர்நாடகாக்குள்ளே போகணும், செங்கம்பாடி போங்க, அங்கேருந்து கோபிநாத்தம், அதாவது கோபிநாத்தம் ரெண்டும் ஒன்று தான், அதில் ஊருக்குள்ளே வந்து அவரோட வீடு இருக்குது. அது வந்து அவரோட பிறந்த வீடு கிடையாது, அவர் வளர்ந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி, வளர்ந்த வீடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரிங்க, நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த அண்ணாட்ட நான் கேட்கும்போது, "அண்ணா அவர் எந்த ஊர்லேருந்துண்ணா வந்திருக்கீங்க, எதுக்காக வந்தீங்க?" அப்படின்னு கேட்டேன். "நான் வந்து சேலத்துலேருந்து மேட்டூர் டேம் வந்தேன்ப்பா, அப்படியே ஐயாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்." "எத்தனை தடவை வந்திருக்கீங்கன்னு?" கேட்டேன். "இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்தேன்." அப்படின்னா. "எதனால் நான் வந்து சாமியாக கும்பிட்றாங்க?" அப்படின்னேன். "அது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அவர் மேலே பற்று இருக்குப்பா, அதனால் கும்பிட்றாங்க." என்னென்னா இவர் வந்து எல்லோரும் குற்றவாளிகள்ங்கிறாங்க, கொலைகாரன் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னார், "அப்படிலாம் இல்லை தம்பி, நல்லவங்களை யாருமே வாழ விட மாட்டாங்க. அவருக்கு தான் தெரியும், அவர் வந்து உண்மையிலே ஒரு நம்பிக்கை இது எவ்வளோ துரோகம் எவ்வளோ சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம வந்து வாய் வார்த்தையில் வந்து கேட்டதை வச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது. என்னை கேட்டால் இவர் வந்து உண்மையிலே நல்ல மனுஷன். அரசியல்வாதிகளை எவ்வளவோ கோடி சொத்துக்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து நல்ல மனுஷங்கிறதுனால தான் வந்து அவர் எதுவுமே அவருக்குன்னு சேர்த்து வைக்காமல் எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண மனுஷனாக செத்து போயிருக்காரு. ஒரு மண்டபம் கூட கட்ட முடியாத அளவுக்கு கவர்மெண்ட் இவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? எவ்வளவோ பேத்துக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க, எவ்வளவோ அரசியல்வாதிகளுக்கு அவங்களோட தகப்பனாருக்கெல்லாம் வந்து நினைவிடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. இந்த ஊர் மக்கள் இவருக்கு கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லி அவரோட வேதனை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அந்த இடத்துல ஒரு ஃப்ளக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. மாவீரன் வீரப்பனார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளக்ஸ் இருந்துச்சுங்க. அடுத்த தலைமுறையை போதைப் பொருள் இல்லாத தமிழமாக மாற்ற வேண்டி நடைப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ட்ரஸ்ட்டுகளும் சரி இவருக்கு வந்து உருவாகணும். ஏன்னா இவர் இருந்த வரைக்கும் இந்த கொலை கற்பழிப்பு அந்த அளவுக்கு கிடையாது, போதைப்பொருள் பழக்கம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. அப்படி பார்த்துக்கிட்ட ஒரு மனுஷன். இவரோட வழியில் வந்து நம்ம இளைஞர்கள்லாம் கொஞ்சம் பெண்களுக்கும் சரி நம்மளே வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த போதைப் பொருளை வந்து முக்கியமாக வந்து தடை பண்ணணும். டெய்லியுமே ஆள் வருவாங்க. இவங்க வீட்டில் இருந்தெல்லாம் என்னைக்கு வருவாங்க? அமாவாசை அன்னைக்கு. அமாவாசை அன்னைக்கு அந்த சாமி கும்பிடுவாங்களா? சாமி கும்பிடுவோம். மாலை போட்டு பூ போட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. ஐயாவை பற்றி எத்தனை வருஷமாக கேள்விப்பட்டிருக்கீங்க? ஐயாவை பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு பேசியிருக்கீங்களா? அப்படியா? அவங்க அண்ணன் பொண்ணு கட்டினதே மாப்பிள்ள. அப்படியா? நான் கூட சரி நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு சொந்தக்காரங்களா? சரி சரி சரி. அப்போ உங்கள் சொந்தத்தில் தான் பொண்ணு கட்டியிருக்காரு? ஆமாம், எங்கள் சொந்தத்தில் பொண்ணு கட்டிருக்காரு. அவங்க அண்ணன் வந்து உங்கள் சொந்தத்தில் பொண்ணு கட்டியிருக்காரு. அப்போ நீங்கள் ஐயாவுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு அவர் அண்ணா ஆகுது. இவர் வீரப்பன் ஐயா வந்து உங்களுக்கு அண்ணன். அவர் கூடலாம் பேசியிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. ஆள் எப்படிங்க ஐயா, கோவக்காரரா இல்லை ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க? சந்தோஷம் பேசுவார். கோவம் வந்துட்டா யாருன்னு பார்க்க மாட்டார். போகணும் டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு அடிச்சு போடுவார். ஆள் பார்க்க அழகா இருக்காரு, கம்முன்னு. இப்போ படத்தில் எப்படி கேட்டால் அப்படியே தான் இருப்பார். இப்படியே தான் இருப்பார். பார்த்ததே இல்லை, இவரை நேரில் பார்த்ததில்ல. இப்போ அந்த வீடியோவில் தான் பார்த்துருக்கேன், யூடியூப் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். இதுக்கு கட்டுறதுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லிவிட்டேன். கவர்மெண்ட் கேஸ் போட்டுருக்குது. கேஸ் முடிஞ்சுட்டேன். இந்த மாதிரி தீர்ப்பு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க கட்டுறது தான். ஏன்னா எதனால் அப்படி? அதுதான் கவர்மெண்ட் செய்யணும். எவனை கண்ணே ஒன்று கட்டிடுறாங்க. பட்ஜெட் எழுதி வச்சு போயிட்டாங்க மேலே. அப்படியா? இப்போ கவர்மெண்ட் மாறிடுச்சுல, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அதுதான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்களா? பெரிய லெவலில் கட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கட்டினீங்கன்னா. ஆமாம்.
எந்த இடத்துல இங்கே அடிபட்டுச்சு ஐயாவுக்கு? அது அங்கே பாலக்காடு பாப்பாடுபட்டி. இல்லை, எந்தெந்த இடத்துல? நெத்தியில் ஒரே காயம் காயம் பண்ணி விட்டாங்க. ஒரே காயம்தான். மற்றபடி வேற எங்கேயும் அடி இல்லை? எங்கேயும் அடி கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தருமபுரி ஜிஹெச்சில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போனாங்க 8 மணிக்கு. 8 மணிக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். முடிஞ்ச 7 மணிக்கு தான் குடி வெட்டி அடக்கம் பண்ணது. போஸ்ட்மார்ட்டம் வந்து அவங்க ஃபேமிலியில் பண்ணாமல் கவர்மெண்ட்டே பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பண்ணி பண்ணாச்சு. எப்போவுமே ஒருத்தர் வந்து இறந்தாங்கன்னா அவங்க வீட்டு சைடில் இருந்தானே பண்ண சொல்லுவாங்க. எதுக்கு இந்த தடவை கவர்மெண்ட் பண்ணாங்க? இருந்தாங்க எல்லாமே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்னங்க வந்துச்சு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 25 வயசு பையனுக்கு எப்படி கெப்பாசிட்டி இருக்குதா அந்த அளவுக்கு வீரம் இருந்திருக்கு, உடம்பு வாகு அப்படி இருந்திருக்கு. அதோட மிச்சமாகிட்டான். இந்த விஷம் இருந்தது வந்துருந்துச்சா? அவனை விஷம் வச்சு கொள்ளாண்டா 120 வருஷம் தான் நம்ம வாழ் வைக்கணும். ஓ, விஷம் வச்சு கொள்ளலைன்னா 120 வருஷம் வாழ்வார்னு போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த விஷம் இருந்தது உண்மைதான் தெரிஞ்சதுங்களா, இல்லை அதை மறைச்சிட்டாங்களா? கரெக்டாக டாக்டர் சொல்லிட்டு டாக்டருக்கு தெரியாது இருக்குமா? அது அவங்க தெரியாமல் இருக்குமான்னு கேட்குறேன். அதுதான் கேட்குறேன். இல்லை, ஆனால் அந்த ஸ்கூல்கிட்ட நிப்பாட்டி வண்டியை மொத்தமாக வளைச்சி வண்டியை தூக்கி போட்டு வண்டியை சுற்றுது. அதுதான் கேட்குறேன். வண்டியை தான் சுட்டுருக்காங்க. அவங்க வந்து எதிர்த்தாப்புல ஒரு குண்டு கூட சுடலை, உயிரோடு இருந்தால் சுட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருமே செத்து தான் உள்ளே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? செத்து தான் உள்ள. ஏன்னா வண்டியில் எந்த ரத்தமும் தெரிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மைதானா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் இப்போ இவங்களாம் செட் பண்ணது எல்லாம். சரிங்க, நன்றிங்க. சரி. ஐயாவோட சமாதியை பார்த்தது எங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவாக இருந்தாலும் ஒரு மன கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு 3 ஸ்டேட் பார்த்து பயந்த ஒரு ஆள் அப்படின்னா வந்து நம்ம வீரப்பன் ஐயா அவர்கள். அவர் இருக்கும்போது குற்றச்செயல்கள் அந்தளவுக்கு நடக்கலை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம நம்பி தான் ஆகணும். பெண்களுக்குமே அவ்வளோ பாதுகாப்பாக இருந்துச்சு. இப்போதைக்கு இருக்கிற தண்ணீர் பிரச்சனை அவர் இருக்கும்போது ஒரு துளியளவு கூட கிடையாது. அவர் காமிச்ச தோட்டத்தில் இருந்து சொன்னார், இந்த டேமில் எப்போவுமே தண்ணி நிறைய இருக்கும், ஆனால் இன்னும் 2-3 நாளில் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வேதனையை பகிர்ந்துக்கிட்டார். ஒரு வீரன் எப்படிலாம் வந்து தன்னுடைய காலங்களை வந்து எவ்வளோ சவாலான விஷயங்கள் சந்திக்கணும், எவ்வளோ துரோகங்களை சந்திக்கணும், அத்தனையும் சந்திச்சுட்டு தான் வீரப்பன் வந்து இறந்துருக்காரு. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஐயா சொன்ன விஷயம் என்னென்னா, அவர் வந்து துரோகத்தினால தான் வீழ்த்தப்பட்டாரே தவிர அவரை சுட்டு கொன்று பிடிக்கலாம் அப்படிலாம் இல்லை, அவரை யாராலையுமே பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் உயிரோடு இருந்திருந்தால் 120 வருஷம் இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே, தமிழனோட வரலாறு என்றைக்குமே மறைக்கப்பட்டுகிட்டே தான் இருக்கும். அது வந்து எப்போவுமே நிதர்சனமான உண்மை. சரி, நம்ம ஐயா வந்து பிறந்த ஊருக்கு போவோங்க வாங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அங்கே வந்து 6 மணிக்கு மேலே விட மாட்டாங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக அங்கேருந்து அங்கே கிளம்பலாம். வாங்க அங்கே போவோம். நாங்கள் வந்து ஐயாவோட சமாதியிலேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கு ப்ராப்பரான ஒரு ரோடு கூட வந்து போடாமல் வச்சுருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது அது வந்து பங்கமாக பழி வாங்குறாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு சுடுகாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த டேமோட பேக் வாட்டர் தானே சார். அவர் சொன்னார் பார்த்தியா, வீரப்பன் இருக்கும்போது காவிரி தண்ணியை திறந்து விடு அப்படின்னா திறந்து விடுவாங்க. அவர்தான் சொன்னார் சரி போட்டுற அளவுக்கு தண்ணி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நல்ல தண்டை பண்ணியாங்க. இப்போ வரைக்கும் நல்லவே தமிழ் நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்களே, சாட்சிட்டு வரைக்கும் வச்சுருக்காங்களே. நாங்கள் வந்து அவரோட சமாதியை வந்து விசிட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்த ஊரான கோபிநாத்தம் போகிறோங்க, செங்கப்பாடிக்கு. அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 கிலோமீட்டர், ஒரு 1 மணி நேரம் ட்ராவல். டைம் பார்த்தீங்கன்னா 4:30, அதாவது 3:30 ஆயிடுச்சு. நாங்கள் போகிறதுக்கு 4:30 ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து கேட்ட வரைக்கும் நம்ம யூடியூப்பில் என்ன பார்த்தோமோ அதுக்கு நேர் எதிர்மறையாகவும் கருத்துக்கள் சொல்கிறாங்க. அவரை பற்றி ஆதரவாளர்கள் சொன்ன கருத்துக்களும் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஊருக்கு போயிட்டு யார்கிட்டயாவது பேச முடியுமா என்ன ஏதுன்னு பார்ப்போம். வாங்க செங்கப்பாடிக்கு போகலாம். எங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த காவிரி ரிவர் மேட்டூர் டேமோட பேக் வாட்டருங்க. ஃபுல்லாக தண்ணியே இல்லாமல் வறண்டு போயிருக்கு. ஒரு ஊருக்கு தண்ணி வர வைக்கிறது ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து வீரப்பன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப நினைக்கும் போதே அது பெரிய விஷயமா இருக்குது. அவரோட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டு தண்ணி தரமாட்டோம், அணை கட்டுறான்னு சொல்லி இப்போ நம்மளை த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் இருந்தப்போ தண்ணி எப்போ வேணுமோ அப்போதைக்கு தண்ணி வந்திருக்கு. ஓகே, நம்ம தமிழ்நாடு எல்லை தாண்டி இப்போ வந்து கர்நாடகாவுக்குள்ளே உள்ளே வந்துட்டோங்க. அதாவது செங்கம்பாடிங்கிறது வந்து கர்நாடகாக்குள்ளே தான் இருக்குது. இந்த ரோடு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதேஸ்வரன் மலைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது.
அப்படியே போனீங்கன்னா அந்த வழியாக வந்து கொள்ளைகள் போய் நீங்கள் ஊசிமலை அந்தியூர் பர்கூர் போகலாம், இல்லைன்னா வந்து சத்தியமங்கலம் போகலாம். தமிழ்நாடு இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு, அந்த பக்கம் வந்து இதை பார்த்தா எப்படி தெரியுமா கர்நாடகா. அதிரப்பள்ளி போகிற இடம் மாதிரியே இருக்கு எனக்கு. அந்த பக்கம் வந்து போனோம் என்ட்ரன்ஸு. அங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டு வண்டிக்கு என்ட்ரி போட்டு தான் போகணும். ஆமாம், இதுதான் அந்த பிரிக்கிறது தமிழ்நாடு கர்நாடகா பார்டர். இந்த இதுதான். ஆமாம், நமக்கு தானே இதில் பாதி தான் நமக்கு. தண்ணி இல்லை, இப்போ நம்மளோட தான் இருக்கும். கர்நாடகாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வீரப்பனோட ஊர் இருந்தா அங்கே இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் வளையணும். 1 2 2 யானை ரைட்டா? யானையெல்லாம் படம்லாம் போட்டிருக்கு. இதுதான் பாய். ஐயோ, செங்கம்பாடி செங்கம்பாடி என்ன செங்கம்பாடி. தமிழக கர்நாடகா எல்லையை தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கர்நாடகாக்குள்ளே வந்துட்டோம். ரோடு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டுவீங்க, அங்கே உங்களை எதையுமே கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது கர்நாடகா செக் போஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகும்போது 20 ரூபா வந்து உங்கள்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னா கோபிநத்தம் போகிற வழி எதுன்னு கேட்டு வளைஞ்சிக்கோங்க. அதில் வந்து உள்ளே வந்தீங்கன்னா இன்னொரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த செக் போஸ்ட் தான். இதில் தான் வந்து நம்ம வண்டியை வந்து நிப்பாட்டி நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸு, நம்ம ஃபோன் நம்பரு, எங்கே போகிறீங்க, எத்தனை பேர், எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து எழுதி வாங்கிக்குவாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம சாயந்தரம் வந்து 6 மணிக்குள்ளே வெளியில் வரல அப்படின்னா வந்து அவங்க கேட்டை பூட்டிக்குவாங்க, வெளியில் விட மாட்டாங்க. 6 மணிக்கு மேலே நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. அந்த விஷயத்தை மட்டும் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு இடையில ஒரு சஃபாரி போனோம், அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. அந்த சஃபாரி வந்து அடுத்த வீடியோவாக வரும். அந்த சஃபாரியோட டிக்கெட்டை வச்சு தான் எங்களை வந்து வெளியில் விட்டாங்க. அதனால் நீங்கள் ஒருவேளை வீரப்பன் வாழ்ந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வந்து மதியானம் போயிட்டு ஒரு சாயந்தரம் 4-5 மணிக்குள்ளே வெளியில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு அந்த 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இந்த கேட்டு இப்போ ஒன்று பார்த்தீங்களா, அந்த கேட்டை வந்து பூட்டிடுவாங்க, உங்களால் வெளியில் வர முடியாது. இல்லைனா ஃபைன் போடுவாங்க. இதை தான் சொல்லி எங்களை அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி தான் கேட் அடைச்சிக்கிட்டாங்க, எங்களை விடலை. நாங்கள் சீட்டை காமிச்சோன்னே எங்களை விட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோபிநத்தத்துக்கு உள்ளே வந்துட்டோங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் வழி தெரியல, அந்த ஊருக்குள்ளே போயிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். அதை நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த லெஃப்ட் சைடில் வருது பார்த்தீங்களா ஒரு வெள்ளை கலர் வீடு, இதுதான் வந்து வீரப்பன் ஐயா வாழ்ந்த வீடு. அதாவது பிறந்த வீடு கிடையாது, வாழ்ந்த வீடு. எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல, நாங்கள் டைரெக்டாக இதை கடந்து அந்த ஊருக்குள்ளே போயிட்டோம். அந்த ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் வித்தியாசமாக எங்களை எல்லாருமே பார்த்தாங்க. நாங்கள் வந்து தயங்கி தான் ஒரு 2-3 பேர் கேட்டோம், இந்த மாதிரி வீரப்பன் ஐயா வாழ்ந்த வீடு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதில் ஒருத்தர்லாம் வந்து எந்த வீரப்பன் அப்படின்னு சொல்லி கேட்டார். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து இன்னும் 2 பேர் சொன்னாங்க, எல்லாரும்லாம் சொல்ல மாட்டாங்கப்பா, இங்கே வந்து அவருக்கு எகென்ஸ்டாகவே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு யார்கிட்ட கேட்குறது என்ன ஏதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு மளிகை கடையில் கேட்டோம், அவர் தான் வந்து கை காமிச்சார், நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கப்பா, அங்கே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சார். அதனால் நாங்கள் மறுபடியும் திரும்ப வந்து தான் ஐயாவோட வீடை பார்த்துட்டு வந்தோம். நீங்களே பாருங்கள் இந்த ஊர் மக்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரோடு பெரிய இதுதான் காரக்கன் தமிழ்ல இருக்குடா. ஏன் இந்த வீரப்பன் அவர் வீடு எந்த பக்கம் ஏன் போனோம்? எந்த வீரப்பன்? ஏதோ இந்த வீரப்பன் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க வீடு. இல்லை இந்த இறந்துருக்காருல சமாதிலாம் இருக்குல்ல அங்கே, அவர் வீடுங்க. சமாதியெல்லாம் இல்லை வீடு மட்டும் இங்கே இருக்குன்னாங்களே, தோட்டத்து வீடு எது இருக்கு அங்கே வீடே இருக்கு. அது எந்த இடத்துல இருக்குது? இந்த அங்கே முன்னாடியே இருக்குங்களா? பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு அந்த பக்கமா? சரி சரி சரி. இப்படி இந்த பக்கம் அந்த சைடு ஆப்போசிட்டுங்க. சரிங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியா பின்னாடியா? இல்லை இன்னும் இப்படி போகணும், உள்ளே போகணுங்களா? இந்த பள்ளிக்கூடம் ஸ்கூல் இருப்பாரு. ஆமாங்க. அதுக்கு போகணும், பின்னால் இந்த சைடு போகணுங்க. சரிங்க சரி சரி. நிறைய பேர் பண்ணுறது போல போயிடுச்சு. அதாவது இந்த ரோட்டில் வந்து நாங்கள் வளையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஸ்ரீனிவாசன் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரோட கோயில். இங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு கோவில் கட்டி இந்த மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அதாவது அமாவாசை அந்த மாதிரி வந்து விசேஷமாகவே கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு வந்து டைம் இல்லை, அதனால் அதை விசிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து வீரப்பன் ஐயா வீட்டை பார்த்துட்டு டக்குன்னு வெளியில் போகணும். ஏன்னா எங்களுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உள்ளே வரும்போதே சொல்லி தான் அனுப்புனாங்க, இந்த டயத்துக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கொஞ்சம் அவசரமாக நாங்கள் வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் சிவா அவங்க ஒய்ஃப் கட்டியிருக்கிற வீடு, இந்த முக்கோணமாக இருப்பார், அதுதான் வீரப்பன் வீடு. இதான் வீடா? இதுதான். ஃபைனலாக வீரப்பன் வந்து இந்த வீட்டில் தான்
வளர்ந்துருக்காரு. அதாவது இந்த வீட்டில் பிறக்கலை. நான் விசாரித்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து வீரப்பன் வந்து பிறந்த வீடு கிடையாது. இது வந்து இங்கே விவசாயம் பண்ணுறதுக்காக இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. இந்த இடத்த வாங்கினதுனால இங்கே வந்து இந்த வீடு மாதிரி போட்டுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடு கிடையாதுங்க, இதுவுமே அவங்களோட வீடு தான். ஆனால் இது எல்லாமே இப்போ வந்து புனரமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து அந்த காலத்தில் அவங்க வந்து ஒரு குடிசை வீடு மாதிரி கட்டி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரோட வீடு, அவர் பிறந்தது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒகேனக்கல் போகிற வழியில் ஆத்தூருங்கிற ஒரு ஊர் இருக்காங்க. அங்கே தான் வந்து அவர் ஆத்தூர் போனீங்கன்னா அங்கே அவரை பற்றி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு கரடு மாதிரி ஒன்று இருக்காங்க, அதுதான் வந்து அவரோட பிறந்த வீடுன்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல அவர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போதைக்கு இதுவும் அவரோட வீடு அப்படிங்கிறனால இதை தான் காமிக்கிறேன். இங்கே வீரப்பனை பற்றி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பதட்டமாகி ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க. ஆனால் வீரம் வந்து இந்த இடத்துல விளையாடி இருக்காரு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அதே மாதிரி அந்த பின்னாடி இருக்கிற விவசாய நிலம் பூராமே அவங்களோட தான். இப்போ ஆள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட சம்மந்தப்பட்ட சொந்தக்காரங்க வந்து இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. ஓகே, அவரோட ஞாபகங்கள் இந்த வீட்டில் இருக்குங்கிறதுனால நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று அவரை பற்றி அவரோட என்ன வாழ்ந்துருப்பார் என்ன இருக்கு கிட்ட யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் டைம் கிடைச்சா இங்கே வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். பாய்.